கோபிக்கு உடம்பு நல்லா போய் ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க கோபியை. எவ்வளவு சொல்லியும் பாக்யா சொல்லியும் ஈஸ்வரி பாட்டி கேட்கவே இல்லை. இங்கே எங்கள் என் வீட்டில் தான் இருப்பான், இல்லாட்டி நான் தனியாக போவான்னு கேட்குறாங்க. ஈஸ்வரி பாட்டி வந்து யார்கிட்ட கேட்குறாங்க, பாக்யா கிட்ட கேட்குறாங்க. அப்போது எதுவுமே தெரியும், ஒன்றுமே சொல்ல முடியாமல் வந்துடுது, பாக்யா இருந்துருது. அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, ஈஸ்வரி பாட்டி கோபியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. கோபி ராதிகா கிட்ட சொல்லிடுறாரு, நான் என் அம்மா கூடவே போயிடுறேன் பாக்கிய ராதிகா, நான் உன் கூட வரலன்றாரு. ராதிகா என்ன பண்ணுறாங்க, இதை போய் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ரொம்ப தாண்டவம் ஆடுது ராதிகாட அம்மா. இங்கே வீட்டுக்கு வந்ததும் ஈஸ்வரி பாட்டி என்ன பண்ணுறாங்க, பாக்யாவுக்கு ஆர்டர் போடுறாங்க. ஆர்டர் போட்டு இந்த சாப்பாடு செஞ்சுரு, கோபிக்கு உப்பு போடாத, உரப்பு போடாத, இது மட்டும்தானா, இதுக்கு மேலேயும் இருக்கா அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நீ இப்படி கேட்குற? ஆமாம் அத்தை, உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், அவரை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு இங்கே அழைச்சிட்டு வராதீங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். நீங்கள் என்ன சொன்னீங்க, கேட்கவே இல்லை. நான் சொல்கிறத நீங்கள் கேட்கல, நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணுமா? அவருக்குன்னு இனிமேல் ஒரு துரும்பு கூட எடுத்து வைக்க மாட்டேன். இன்னொன்று கவனிச்சுக்குங்க, அவரை வந்து இந்த நாட்டாமல் பண்ணுற வேலை, கிச்சனில் வந்து என்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்க சொல்லாதீங்க உங்கள் பிள்ளைய. இதுதான் உங்களுக்கு மரியாதை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன இப்படி பேசிட்டு போகிறாங்கன்னு உடனே செலியன் கேட்குறாரு, என்னம்மா நீ இப்படி கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் பேசுகிற, யாருக்கு செலியா இறக்கம் இல்லை, அதை நீ சொல்கிறியா, நீ அதெல்லாம் பற்றி பேசாத அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ உடனே இனியா கேட்குது, என்னம்மா நீ இப்படி பேசுகிற அப்படிங்கும்போது, உன் வாயை மூடிட்டு போடி, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கிச்சனில் வந்து நிற்கிறாங்க. அப்போ ஜென்னி சொல்கிறாங்க, இப்போ தான் ஆண்டி நான் வந்து சொன்னேன், அவங்கக்கிட்ட சொன்னேன், ஏன் இந்த மாதிரி அவரை இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க, அங்கே அவங்களுக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருக்குல்ல, ஏன் நீங்கள் இங்கே அழைச்சிட்டு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு, அதுக்கு ஓ வேலையை பாருன்னு தான் என்னையும் சொன்னாங்க. அப்போ ஆண்டி பாவம் தானேன்னு சொன்னேன், என் பிள்ளையும் பாவம் தானேன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆண்டி அப்படின்னு ஜென்னி சொல்கிறாங்க. அவங்கள திருத்த முடியாது ஜென்னி, அவங்க எப்போ பார்த்தாலும் இவங்கள்டேருந்து அசிங்கப்பட்டு போனால் தான் அவங்களுக்கு இது வரும். இப்போ பாரு, இனி மறுபடி வந்து இது ராதிகாட அம்மா வந்து இவங்களை கொண்டு போய் போலீஸில் வைக்க போகிறாங்க. மறுபடி இவர் வாயை முட்டு சத்தம் போடாமல் இருக்க போகிறாரு, அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. இப்படியே இருக்க போறியாக்கா நீ ஏக்கா இந்த வீட்டில் இருக்கிறேன்னு செல்வி கேட்குது. பார்ப்போண்டி, 2 நாள் பார்க்குறேன், இது வந்து சரி வரலன்னு வச்சுக்கேன், நான் பாட்டுக்கு நான் தனியாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது செல்விக்கு ரொம்ப சந்தோஷம் தாக்கலை. அப்படி போடுக்கா, அதாக்கா நல்லது, இந்த கிழவிக்கு உங்கள் மாமியாருக்கு நீ கோச்சிக்காத கிழவின்னு சொல்கிறேன்ட்டு அந்த கிழவிக்கு ரொம்ப தாக்கா, எவ்வளோ அவமானப்பட்டு ஜெயிலெலாம் போய் உட்காந்துருந்துச்சு, வெக்கமான சூடு சொன்ன கொஞ்சம் கூட உன் மாமியாருக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கேட்டுக்கிட்டே நிற்கிறாங்க இவங்களும். இதை வந்து ஈஸ்வரியும் கேட்குறாங்க, என்ன இப்படி பேசுகிறா செல்வி அப்படின்ட்டு. இப்போ பாரு, நீங்கள் மாட்டிக்கும் போது தாக்கா தெரியும், இப்போ ராதிகாட அம்மா வரும் பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ராதிகாட அம்மா வந்துருச்சு. வந்து எல்லாம் ஓ வேலை தானே, உனக்கு வெக்கமா இல்லை, நீ ஏன் மருமகனை நீ கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு அதை போய் உள்ளே ஒருத்தவங்க இருக்கிறாங்கல்ல அவங்கக்கிட்ட கேளுங்க, என் மருமகனை ஏன் கூட்டிகிட்டு வந்தேன், நான் கூட்டிகிட்டு வரல, இதில் நீயும் தானே உடந்த அப்படிங்கும்போது செல்வியும் ஜென்னியும் கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் வந்தது அவரை பார்க்கத்தானே வந்தீங்க, நீங்கள் போய் உள்ளே போய் பாருங்கள், அவங்க உங்களுக்கு நல்ல பதில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே உடனே போகிறாங்க, ராதிகாட அம்மா போகிறாங்க. போய் ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி என்ன எதுக்கு அழைச்சிட்டு வந்தீங்க, எங்கள் மருமகன் அழைச்சிட்டு வர்றதுக்கு நீங்கள் யாரும், நீ யார் என் பிள்ளைய பற்றி பேசுகிறதுக்கு, நீ யார், ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்க, நான் போலீஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பழையபடியே சொல்லுது அந்த அம்மா. நான் போலீஸுக்கு போய் என் பிள்ளையோட வாழ்க்கையை, என் மகளோட வாழ்க்கையை நீ வீணடிச்சிட்டேன்னு சொல்லி உன்னை தூக்கி உள்ளே வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகுது. இங்கே உடனே செல்வி சொல்கிறாங்க, ஆரம்பிச்சிருச்சு பாத்தியாக்கா, நான் சொன்னல இனிமே தான் இருக்கு பாரு அப்படிங்கிறாங்க.